பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நாம் வித்தியாசமான ஒரு கேரல் ரவுண்ட்ஸ் போகிறோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பிள்ளைங்க, அதாவது ஸ்லம்லையும் ரோட்டு ஓரங்களில் பேப்பர் எடுக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை சந்தித்து அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். ஒரு குழந்தைக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குட்டி பார்சல், அதில் அரிசி, அந்த பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாமே உள்ளே இருக்கும், லேஸ் பேக்கெட், இதை மாதிரியெல்லாம் உள்ளே வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். அதோடு கூட அந்த பிள்ளைங்களுக்கு பயன்படுத்தின கிழியாத நல்ல துணிமணிகள் இருந்துச்சுன்னா அதை கூட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எனவே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண டாய்ஸு, ஷூஸு, செப்பல், கிழியாத துணிமணி இருந்தால் நல்லா கொஞ்சம் தோச்சி அயன் பண்ணி அதை கீழே காண்கிற விலாசத்துக்கு எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். 13ஆம் தேதி எங்கள் கையில் அது கிடைச்சிடணும். அப்போ தான் அடுத்த 2 நாளைக்குள்ளே நாங்கள் அதை பேக் பண்ண முடியும். எனவே இதை மறந்துடாதீங்க. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். நீங்களும் கூட வந்து எங்களோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்படின்ற அங்கலாய்க்கிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் நேற்றுக்கு முந்தின நாள் நாம் தியானித்தோம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்களுக்கு இன்னது செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை. யோசபாத்தருடைய ஒரு அற்புதமான ஜெபம். நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல. லார்ட், we don't know what to do, Lord. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. இப்படிதான பல நேரங்களில் நம்மளும் அங்கலாய்க்கிறோம். நான் நேற்றுக்கு முந்தின நாள் முதல் குறிப்பாக சொன்னேன், அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனையை அல்ல, உங்களுக்கு எதிராக நிற்கிற போராட்டத்தை அல்ல, நபர்களை அல்ல, கர்த்தரை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை உயர்த்த தான் நம்முடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். என்ன செய்யறதுன்னு தெரியல நேரத்தில், ஆண்டவரே இப்பவும் நீங்கள் தான் பெரியவங்க, ஆண்டவரே எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆண்டவரே உங்களை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல. அப்படி அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை நீங்கள் அணுகுங்கள், அவரை உயர்த்துங்கள். இரண்டாவதாக யோசபாத் என்ன செய்தார்? 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ சாலமோன் நாட்களில் ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே சாலமோன், ஆண்டவரே சிறை பிடிச்சிட்டு போனா, கொள்ளை நோய் வந்தா, பாவம் செஞ்சிருந்தா நீங்க இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணா நீங்க கேட்கணும் அப்படின்னு சாலமோன் ஜெபித்தார். பார்த்தீங்களா? அதை சொல்லி தேவனுடைய வாக்கை நினைவு கூர்ந்து இவர் ஜெபிக்கிறார். அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் வந்து இப்போ இந்த யோசபாத்துக்கு விரோதமாக நெருக்கம் கொடுக்கும்போது இந்த யோசபாத் செய்தது, ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீரே, உமது சந்நிதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் நீங்க சொன்னீங்களே. அப்போ இந்த வசனத்தை, தேவனுடைய வாக்கை நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட அதை ஜெபம் பண்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கும் போது ஆண்டவரே இப்படி சொன்னீரே, இப்படி வாக்கு கொடுத்தீரே அப்படின்னு நம்ம அவருடைய வாக்கை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். நீங்கள் என்ன செய்வதென்று தெரியலன்ற நேரத்தில் எல்லாம் மறக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வாக்கை மறக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொன்னீரே, என் நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னீரே, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வரும்போது எங்கள் ஜபத்தை கேட்பேன்னு சொன்னீரே, மாம்சமான யாவரும் ஜபத்தை கேட்கிற இடத்துல வருவாங்கன்னு வசனம் சொல்லுகிறதே. அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை, வாக்கை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் எப்போலாம் நமக்கு இருக்குதோ அந்த இக்கட்டிலிருந்து, இடுக்கணிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். இன்றைக்கும் ஒருவேளை உங்களுக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் எழுதி வைத்து ஜெபிக்க பழகுங்க. தேவனுடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்க. ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீரே. பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் இதை யாக்கோபு செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை
எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். சொன்னீரே பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை யாக்கோபு நினைவு கூர்ந்து சொன்னீரே என்றான். நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 32:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். மோசே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அதை சொல்லி சொன்னீரே என்று அவர் அதை ஜெபித்து தேவ சமூகத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. ஒருவேளை இதுக்கு மேலே என்னால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காணலில் நான் மாட்டிக்கிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முன்னாலேயும் போக முடியாது, எங்கேயுமே என்னால் வாழ முடியாது அப்படின்ற நேரத்தில் தவறான முடிவெடுத்து தவறான வார்த்தைகளை சொல்லி புலம்புவதற்கு பதிலாக வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். வேதத்தில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்போ தேவன் இதை சொன்னதை யோசபாத் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறார். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம். அப்போ தேவனுக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை ஹானர் பண்ணுவார். தேவன் ஒரு நாளும் அந்த வார்த்தைகளை, அந்த ஜெபங்களை கர்த்தர் தள்ளிவிடவே மாட்டார். எனவே இன்னைக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி வாக்கை நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிக்கணும். வாக்கை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதை நாம் விசுவாசிக்கிறோம் என்ற அர்த்தம், அந்த வாக்கு தத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம், அவர் அதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறோம் என்ற அர்த்தம். எனவே நிச்சயமாய் கர்த்தர் தாம் சொன்னதை செய்வார். சங்கீதம் 27:8 வாசிக்கிறேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. இன்னைக்கு இந்த வசனத்தை மனப்பாடசுனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27:8 ஜெபிக்கலாமா? நல்ல தாப்பனே, என்ன செய்வதென்று தெரியலன்ற இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த வாக்கை நீர் செய்வேன் என்று சொன்னீரே என்று நாங்களும் அந்த வாக்கையெல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவர் இந்த இக்கட்டிலிருந்து வெளியே வர எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் உங்க பிள்ளைங்க விடுவிக்கப்படுவார்களாக. ஜெயத்தை கட்டளையிடுங்க. உங்க நாமம் தமது பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.